بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாரந்தோறும் புதன்கிழமையில் நடைபெறும் இந்த வார கேள்விகள் என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வாரம் யார் அழைக்கிறார்கள், என்ன கேட்கிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் புரட்சிவாக்கத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்ன? நாங்க வெள்ளிக்கிழமை பெண்கள் ஜிம்மாக்காக போறோம். அப்படி போகும்போது எங்களுக்கு உள்பள்ளியில இடம் இல்லாம நாங்க வெளிப்பள்ளியில தான் நின்று தொழுகிறோம். அப்ப நாங்க உள்ள நுழைஞ்ச உடனே 2 ரக்காய் தொழுதுட்டு அமரணும்ல, அந்த இதை நாங்க தொழுவணுமா கூடாதா? நிறைய பேர் தொழ வேண்டாம் அப்படிங்கிறாங்க. தொழுதுட்டு உட்கார சொல்லி தானே நபிகள் ஸல்லல்லாஹு அவங்க சொல்றாங்க. இப்ப நாங்க அந்த வெளிப்பள்ளிக்கும் அதே மாதிரி தொழுதுட்டு அமரணுமா? இதான் என்னுடைய கேள்வி. அதாவது ஜும்மாவுக்காக வேண்டி வரக்கூடிய பெண்கள் உள்பள்ளியில் அமராமல் வெளிப்பள்ளியில் நாங்கள் உட்கார்றோம். இந்த நேரத்தில் நாங்கள் அந்த பள்ளிவாசலுக்கு ஜும்மாவுக்கு வந்த உடனே தொழக்கூடிய அந்த 2 ரக்காத்துகளை தொழ வேண்டுமா, தொழ தேவையில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. தொழத்தான் வேணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி வந்த ஒருவரை அவர் தொழாமல் உட்கார்ந்துடுறாரு. அவரை எழுப்பி விட்டு சொல்லுதா தொழ சொல்கிறாங்க. வந்தீங்கன்னா நீங்கள் தொழுதுட்டு உட்காருங்க. அதனால் பள்ளிவாசலுக்கு நாம் வந்த உடனேயே ஜும்மாவுடைய நேரத்தில் பயான் நடந்து கொண்டிருந்தாலும் சரி, தொழுதுட்டு அமர்வது என்பது மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்ட வழிமுறை. எனவே நாம் அதை தான் கடைபிடிக்க வேண்டும். ஹலோ ஹலோ, மதுரையிலிருந்து அப்துல் ரஹ்மான் பேசுறேன். அசர் தொகை முன்சொல்ல 3 ரக்காத்து 4 ரக்காத்து லம்புசரா மறந்துடாச்சு. அதை பரல தொகை போது ஞாபகம் வருது. அப்ப என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் அசருடைய முன் சுன்னத்தில் 3 ரக்காத்து 4 ரக்காத்துல லம்புசரா ஓதுறதுக்கு மறந்தாச்சு. துணை சுறா ஓதுறதுக்கா? ஆமா ஆமா, துணை சுறா ஓது மறந்தாச்சு. சரி. அதுக்கப்புறம் பரல தொழுது போது ஞாபகம் வருது. அது சரி, அது என்ன செய்யணும் அதுக்கப்புறம்? சரி, ஓகே. அதாவது சுன்னத்தான தொழுகை 4 ரக்காத்து தொழும் பொழுது 3வது ரக்காத்து 4வது ரக்காத்தில் துணை சுறா ஓதலை, ஃபர்லான தொழுகை தொழுதுகிட்டு இருக்கும்போது நினைவுக்கு வருது. என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் பண்ண தேவையில்லை. நீங்கள் முதல் 2 ரக்காத்துகளில் தான் கம்பல்சரியாக அல்ஹம்து சூராவோடு துணை சூரா ஓதணும். அதற்கு பிறகு உள்ள ரக்காத்துகளில் நீங்கள் துணை சூரா ஓத வேண்டியது கட்டாயம் இல்லை. அதனால் அது குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட கேள்வி என்னன்னா, அதாவது 10 வயசு பையன்ல இருந்து 22 வயசு பையன் பாதியில படிப்பை நிப்பாட்டிக்கலாம். சரி, அது கல்வி அவங்களுக்கு பாதிக்கப்படுது. இது அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்க? இது தௌஹீத் ஜமாத் இது மாதிரி உள்ள இதுக்கு நடவடிக்கை எடுக்குமா? அதான் என்ன கேட்குறாங்கன்னா, சிறுவர்கள் கல்வி கற்கிறத பாதியிலே நிப்பாட்டிடுறாங்க. இது சம்மந்தமாக மார்க்கம் என்ன சொல்லுது, நீங்கள் எதுவும் முயற்சிகள் மேற்கொள்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இன்றைய வாழ்க்கை சூழலில் பள்ளி கல்வி என்பது ரொம்ப அத்தியாவசியமானது என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை. கல்வி அவசியமானது. ஆனால் பல்வேறு காரணங்களினால் இந்த கல்வி தடைபட்டு போகிறது. சில நேரங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுடைய விருப்பமின்மையின் காரணமாக அவங்க பள்ளிக்கு போகிறதில்லை. இது மாதிரி ஒரு செக்டரை பார்க்குறோம். இன்னொரு பகுதியில் என்னென்னு பார்த்தால், அவங்களுடைய பெற்றோருக்கு ஏற்பட்டிருக்கிற, குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற பொருளாதார நெருக்கடி, பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியலை. ஏதாவது வேலைக்கு போனாங்கன்னா வீட்டுக்கு ஏதாவது வருமானம் வரும், அதை வச்சு குடும்பத்தை நடத்தலாம். இந்த மாதிரி நெருக்கடியினால் பள்ளியில் தொடர்ச்சியாக படிக்க முடியாமல் இடையில நின்று போகின்ற காட்சிகளையும் பார்க்குறோம். மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியை தேடணும், பொதுவாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிற ரசூலுல்லாஹ் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. திருக்குர்ஆன்லையும் கல்வியினுடைய அவசியம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கல்வியை எந்த அளவுக்கு சொல்லுகிறதுன்னு கேட்டால், பொதுவாக கல்வியை உலக கல்வி மார்க்க கல்வி அப்படி 2ஆக பிரிக்காமல்
பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வின்னு மார்க்கம் பிரிக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அவனை அஞ்சுபவர்கள் உலமாக்கள் தான். உலமா என்றால் அறிவாளிகள் தான் அப்படின்னு அர்த்தம். அறிஞர்கள், அறிவாளிகள். அறிஞர்கள் என்றால் எதை அறிந்தவர்கள்? அதுக்கு பார்த்தீங்கன்னா குர்ஆனில் அந்த செய்திக்கு மேலே உள்ள வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த உலகத்தை பற்றி தான் நிறைய சொல்கிறான். அலம் தர அன் அல்லாஹ் அன்ஸல மினஸ் ஸமாய் மாஅன் ஃபஅக்ரஜனா பிஹி ஸமராத்தி முக்தலிஃபன், வானத்திலிருந்து அல்லாஹ் தண்ணீரை இறக்கி வச்சானே, அதை அவங்க சிந்திச்சு பார்க்கலையா? அந்த தண்ணீர் பூமியில் வந்து விழுந்து பயிர் பச்சைகளை முளைப்பிக்க செஞ்சானே, அதை அவங்க சிந்திச்சு பார்க்கலையா? மலைகளை, காடுகளை, மனிதர்களை, மிருகங்களை, இவற்றையெல்லாம் அவங்க சிந்திச்சு பார்க்கலையா? அப்போ இதையெல்லாம் யார் சிந்தித்து அறிந்து கொள்கிறாரோ அந்த அறிவாளி தான் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுவார். உலகத்தினுடைய யதார்த்தத்தை சிந்திக்கும் போது அல்லாஹ்வை பற்றி நாம் நினைப்போம்னா எப்படி படைச்சிருக்கிறான் அல்லாஹ். அப்போ இந்த மாதிரி இதுதான் நம்ம இன்றைக்கி படிக்கிறோம். நிறைய விஷயங்கள் விஞ்ஞானத்தை பற்றி, வானவியலை பற்றி, புவியியலை பற்றி, மருத்துவ உடற்கூறுகளை பற்றி படிக்கப்படுகிற செய்திகள் குறித்து தான் மறைமுகமாக அங்கே கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மார்க்கம் கல்வியை அதிகம் வலியுறுத்துகிறது. நாமும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். மாணவர்கள் படிப்பதற்கு தேவையான உதவிகளை, வழிகாட்டுதல்களை சின்ன சின்ன அளவிலான நிகழ்ச்சிகளின் வழியாக நாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பாக அது அவசியமானது, சமுதாய முன்னேற்றத்திற்கு ரொம்ப ரொம்ப தேவையானது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்காக ஒருத்தனுக்கு விருப்பமே இல்லைன்னா என்ன பண்ணுறது? அப்போ நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு எதில் விருப்பம் இருக்கோ அதில் தள்ளி விட்டுற வேண்டியதான். நான் மெக்கானிக் ஷாப்பில் போய் வேலை தான் பார்ப்பேன் அப்படின்னு ஒருத்தன் பள்ளிக்கூடத்துக்கு போக விரும்பலை, படிக்க விரும்பலை, அது அங்கே தான் உட்காந்து படித்து தான் ஆகணும் அப்படின்னு அவனை கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்படி கட்டாயப்படுத்துறதுனால இந்த பயனும் பெரும்பாலும் ஏற்படாது. அவன் போயிட்டு வருவானே தவிர கல்வி கற்க மாட்டான். வேண்டா வெறுப்பாக ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தா எத்தனை தடவை அவனுடைய மூளையில் நீங்கள் ஏற்றினாலும் அது ஏறாது. விரும்பி ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தா லேசாக சொன்னால் கூட ரொம்ப விரைவாக கற்றுக்கொள்வாங்க. அதனால் பிடித்தம் இல்லாத மாணவர்களை பள்ளிக்கூடத்தில் அனுப்பி படித்து தான் ஆகணும் என்று கட்டாயப்படுத்துவதும் தேவையில்லை. குடும்பத்தில் சிக்கலும் பொருளாதார வறுமையும் வாட்டக்கூடிய நேரத்தில் பிள்ளையை படித்து வைக்க தான் ஆகணும், அதுக்காக வேண்டிய வட்டியை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி பெரிய சிரமத்தில் ஆளாகி அப்படியெல்லாம் செய்ய வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இருக்கிற கல்வி முறை என்பது உலகத்தினுடைய பொருளாதார தேடலுக்கு தான் இன்று ஆகிவிட்டது. அப்போ பொருளாதாரத்தை தேடுவதற்கு வேறு ஒரு நல்ல சோர்ஸு, ஒரு அவசியமும் இருக்கிற நேரத்தில் இதில் தான் போய் நிற்கணும்னு நம்ம கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க மதுரையிலிருந்து பேசுறோம். குழந்தை பிறந்த உடனே அக்கிகா கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து குழந்தை பிறந்து 7 நாளிலே தான் கொடுக்கணுமா? அதுக்கு மேல கொடுத்தா அது குற்றமாகுமா? அப்புறம் அந்த அக்கிகா வந்து கொடுத்தவங்க வந்து சாப்பிடலாமா? அக்கிகா கொடுத்தவங்க வந்து அந்த கறியை சாப்பிடலாமா வேணாமா? சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதோட விளக்கம் எனக்கு வேணும். அதாவது குழந்தை பிறந்தால் அதுக்கு வந்து அக்கீகா கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக நமக்கு ஆக்கி தந்திருக்கிறாங்க. அக்கீகானா என்னென்னு கேட்டால் குழந்தை பிறப்பினுடைய அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகிற வகையில் ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடுகளும், பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடும் அறுப்பது, இதுதான் அக்கீகான்னு சொல்லப்படுகிறது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இது வந்து என்னைக்கு கொடுக்கறது? 7வது நாள் கொடுக்கணுங்கிறாங்க. அதை தவறி போயிட்டால் என்ன பண்ணுறது? கொடுக்கலாமா கூடாதா? 7வது நாள் தான் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. துதுபாஹ்வான்ஹு யௌம ஸாபிஇ, அதற்காக அந்த குழந்தை பிறப்புக்காக 7ஆம் நாளில் ஆடு அறுக்கப்படும். 7வது நாள் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்கன்னா அந்த காரியத்தை நீங்கள் அந்த நாளில் தான் செஞ்சாகணும். 6வது நாளும் செய்யக்கூடாது, 8வது நாளும் செய்யக்கூடாது. அது ஒரு செய்தி. சரி, அதுக்கு அந்த நாளில் நமக்கு வசதி இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுறது? போயிட்டா விட்டுற வேண்டியதான், ஒன்றும் குற்றம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அது ஒரு கடமையான விஷயமும் இல்லை. விரும்பியவர் கொடுக்கட்டும் தான் சொல்கிறாங்க. நீங்கள் விரும்பினா அந்த விரும்பி அந்த நேரத்தில் அதை கொடுப்பதற்குரிய வசதியும் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுட்டு போங்க. பின்னாடி கொடுக்குறதுங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படாது. அது அக்கீகாவாகவே இருக்காது. ஏதோ ஆடு எடுத்து சாப்பிட்ருக்கிறீங்கன்னு வருமே தவிர அக்கீகா என்ற அந்த சுன்னத்தானதை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் அந்த 7ஆம் நாளில் தான் ஆடை அறுக்க வேண்டும். இது ஒரு செய்தி. அடுத்ததுக்குள்ளே என்ன கேட்குறாங்கன்னா, அந்த ஆடை அறுத்தவங்க அவனுடைய பெற்றோர்கள் வந்து அறுத்த அந்த ஆட்டு இறைச்சியை சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிடலாம், எந்த தடையும் கிடையாது. அது ஆடை அறுக்கிறத பற்றி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கீகா என்பது ஆட்டை அறுப்பதை பற்றிய விஷயங்கள் தான். அறுத்த பிறகு இறைச்சி இருக்கிறது. இறைச்சியை நீங்கள் விரும்பின மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம். நீங்கள் உறவினரில் அழைச்சி விருது கொடுத்துட்டு போங்க, நீங்களே சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டுட்டு போங்க, அப்படி ஏழைகள் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துட்டு போங்க, என்ன வேணாலும் செய்யலாம். அதில் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்ற கட்டுப்பாடுகள் நமக்கு இல்லவே இல்லை. அதே நேரத்தில் எந்த இறைச்சியை நாம் சாப்பிடக்கூடாது என்றால்
நேர்ச்சை செய்து ஒரு ஆடு எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதை தான் சம்மந்தப்பட்டவங்க சாப்பிடக்கூடாது. அல்லாஹ் இந்த காரியம் நடந்தால் நான் அதுக்காக வேண்டி ஒரு ஆடு அறுத்து தர்மம் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தர் நேர்ச்சை பண்ணிட்டாருன்னா ஒரு ஆடு முழுசாக அறுத்து அப்படியே கொடுத்துடணும். அதில் ஒரு துண்டு கூட எடுக்கக்கூடாது. அக்கீகாவில் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கபர்ஸ்தானுக்கு போகும்போது உள்ள போகும்போது சலாம் சொல்லிட்டு போகணும்னு சொல்றாங்க. சரி, நம்ம சலாம் சொன்னாக்கா அவங்களுக்கு கேக்குமா? சரி, கேட்டாக்கா அவங்க பதில் சொல்லுவாங்களா? சரி. இந்த ஹதீஸ் ஏத்துக்கலாமா வேணாமான்னு தான் எனக்கு அதாவது கபரிஸ்தானுக்கு போகும் பொழுது சலாம் சொல்லிட்டு போகணும்னு சொல்றாங்களே, அது இருக்குதா? அப்படி இருந்தால் நாம் சலாம் சொல்கிறது அவங்களுக்கு கேட்குமா? கேட்டால் அவங்க பதில் சொல்லுவாங்களா? அதனுடைய நிலவரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கபரிஸ்தானுக்கு சென்றால் நீங்கள் சலாம் சொல்லுங்கள்னு இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமி மூமினின், மூமின்களுடைய கூட்டத்தாரே உங்கள் மீது இறைவனுடைய சாந்தி உண்டாகட்டும். வைன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், அல்லாஹ் நாடினால் நாங்களும் உங்களை விரைவில் சேர்ந்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சில துவாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்து கபரிஸ்தானுக்கு போனால் இதை ஓதுங்க, இதை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வைத்துக்கொண்டு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், சலாம் சொல்லுகிறோம் என்றாலே அப்போ அது அவங்களுக்கு கேட்குன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அவர்களுக்கு கேட்பதற்காக வேண்டி நாம் சலாம் சொல்லலை, அவர்களிடத்தில் பதிலை பெறுவதற்காகவும் நாம் சலாம் சொல்லலை. இங்கே சலாம் சொல்வதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள் என்ற அர்த்தம். அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் அவங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு ஒரு துவாவை செய்கிறீங்களே தவிர, நீங்கள் நம்ம ஒருத்தரை ஒருவர் சந்தித்து கொள்ளும் போது சொல்லக்கூடிய சலாம் என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறதோ அந்த அர்த்தத்தில் இங்கே பயன்படுத்தப்படவே இல்லை. சலாம் சொன்னாலே பதில் சொல்லி தான் ஆகணும், அதுக்காகத்தான் சொல்லப்படுதுன்னா அர்த்தம் கிடையாது. அப்படின்னா நம்ம தொழுகையில் அத்தையா திருப்பில் சலாம் சொல்கிறோமே, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், அஸ்ஸலாமு அலைனா வாலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், எங்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும், அப்படியெல்லாம் நாம் அத்தையா திருப்பில் இருந்து சலாம் சொல்கிறோம்ல. அப்போ இந்த சலாம் எதுக்கு சொல்லப்படுது? இதுக்கு யார் பதில் சொல்கிறா? ரசூல்லா பதில் சொல்கிறாங்களா அல்லது மூமின்களாக இருக்கிறவங்க பதில் சொல்கிறாங்களா? ஒருத்தரும் பதில் சொல்கிறது இங்கே நோக்கமும் கிடையாது. அவர்களுக்காக செய்யப்படுகிற பிரார்த்தனை தான் நோக்கம். சிலவர் இப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இல்லை ரசூல்லா பதில் சொல்லுவாங்க, ரசூலுல்லா பதில் சொல்லுவாங்க என்பது உண்மையாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்தில் பதில் சொன்னாங்களா? மூத்தா போன பிறகு விடுங்க, வாழும் பொழுது ஒவ்வொரு சஹாபியும் தொழுகிற நேரத்தில் ரசூலுல்லாவுக்கு சலாம் சொன்னாங்கல்ல, அந்த சலாமுக்கு ரசூலுல்லா பதில் சொன்னாங்களா? சொல்லலை. அப்போ அது பதில் சொல்லுவதற்காக வேண்டி சொல்லப்பட்ட சலாம் அல்ல. இப்போ அதை அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துவா செய்வது தான் அந்த சலாமுடைய நோக்கம் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா குர்ஆன் ரொம்ப தெளிவாக சொல்கிறது, இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள், இன்னகலா துஸ்மிஉல் மௌத்தா, இறந்தோரை நீர் செவியேற்க செய்ய முடியாது, அவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள். இப்படியெல்லாம் குர்ஆனில் நிறைய வசனங்கள் வந்திருக்கிற காரணத்தினால சலாம் சொல்லுவது என்பது சுன்னத்தான காரியம். அதை அவர்கள் கேட்பார்கள் என்றோ அதற்கு பதிலளிப்பார்கள் என்றோ நம்புவதற்கு இஸ்லாத்தில் இடமில்லை. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். நம்ம சுன்னத் ஜமாத்துல சொல்றதுக்கு அப்புறமா துவா கேட்பாங்களே, அதுக்கு ஆமீன் சொல்லலாம். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அதிகமான பள்ளிவாசல்களில் துவா ஓதுறாங்க கூட்டாக, அதில் கலந்து கொண்டு நாம் ஆமீன் சொல்லலாமா, அந்த துவாவில் பங்கேற்கலாமான்னு கேட்குறாங்க. பங்கேற்கவே கூடாது. என்றால் துஆ என்றால் எப்படி இருக்கணும் என்று கேட்டால் குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உதுஉ ரப்பக்கும் தலர்ருஅன் வ குஃபியா, உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள், ரகசியமாகவும் பணிவாகவும் துஆ செய்யுங்கள். துஆ என்பது ரகசியமாக இருக்கணும், உங்களுக்கும் உங்கள் இறைவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச வார்த்தைகளாக தெரிஞ்ச செய்திகளாக இருக்கணுமே தவிர அது ஊருக்கெல்லாம் மைக்கு போட்டு சொல்கிற மாதிரியான துவாவாக இருக்கக்கூடாது. இது அல்லாஹ் போட்டிருக்கிற கட்டளை. அப்போ அந்த கட்டளையை மீறி ஒரு துவா செய்யப்படுது தானே, அவர் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி தானே அந்த பிரார்த்தனை பண்ணுறாரு. அப்படின்னா அது எங்கே ரகசியம் இருக்கிறது? இப்போ அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி அடிப்படையில் அந்த துவா செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இன்னும் நீங்கள் சிந்திச்சிங்கன்னா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நாங்கள் துவா தெரியாதவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம், மற்றவங்களுக்கெல்லாம் துவா செய்ய தெரியாது, அதனால் அவங்களுக்காக வேண்டி நாங்கள் துவா செய்கிறோம். இந்த வாதம் எல்லாம் ஏற்புடைய வாதமே அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான் துவாவை கற்றுத்தந்தார்கள். எப்படி கற்றுத்தந்தாங்க? சஹாபாக்களை அழைச்சி துவாவை சொல்லி கொடுத்து, இந்த துவாவை ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், இப்படி தான் சொல்லி தந்தாங்களே தவிர உங்கள் எல்லாத்துக்காக வேண்டி நான் துவா செய்கிறேன், நீங்கள் எல்லாரும் எனக்கு ஆமீன் சொல்லுங்க
அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி தரவே இல்லை. அவர்களுடைய வாழ்நாளில் எத்தனை தடவை தொழுகை நடத்தியிருப்பார்கள்? ஒரு தடவையாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு பிறகு துஆ ஓதுனாங்களா? ஓதவே இல்லை. அப்படின்னா ரசூலுல்லாஹ் காட்டாத வழிமுறை மார்க்கத்தில் உள்ள வழிமுறை அல்ல, அது பின்னால் உருவாக்கப்பட்ட பிதாத்தான ஒரு நூதன அனுஷ்டானம். எனவே அந்த மாதிரி காரியத்தில் நாம் பங்கெடுக்க கூடாது, அதிலிருந்து விட்டு விலகி வந்து விட வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். பேசுறேன். ஆண்கள் நீங்க எல்லாம் நன்மையை தேடி அதிகமா நன்மையான விஷயங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க. நம்மளோட நிர்வாகத்துல இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடியவங்க கூட தங்களுடைய பெண்களை வந்து அனுப்புறதுக்கு அனுமதி தர மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து எப்படி இப்படி எல்லாம் செஞ்சா எப்படி அவங்க நன்மையான விஷயங்கள் வந்து செயல்படுத்த முடியும்? அதாவது வெளியில தாவா பண்றது, இந்த மாதிரி வெளியில போய் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு மாதிரி வீட்டுல இருக்க ஆண்கள் பொறுப்புல இருக்கக்கூடியவங்க கூட தடை செய்யறாங்க. இப்ப நம்ம செய்யதான் ஒருத்தவங்க கிட்ட தாவா பண்ணதான் அந்த விஷயத்த நம்மளும் திருத்திக்கணும்னு ஒரு எண்ணமாச்சு லேடிஸ்க்கு வரும். வீட்டுக்குள்ளேயேதான் இருக்கிறோம், வெளியில போய் நாலு பேரோட பழகும் போது நல்ல விஷயங்கள் தெரியும் போது அதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தணும் தானே தோணும். அதுக்கு வந்து ஆரம்ப கட்டமாவே ஆண்கள் வந்து தடை செய்யறாங்க. அதுவும் பொறுப்புல இருக்கக்கூடியவங்களும் கொள்கையை பத்தி நிறைய தெரிஞ்சவங்களுக்கு கூட இப்படி பண்ணும்போது அந்த பெண்களோட நிலைமையை பத்தி நீங்க ஆண்களுக்கும் கொஞ்சம் அதை பத்தி விழிப்புணர்வு, ஏன் இப்படி பெண்களை வந்து அடக்குறீங்க, நம்ம கொள்கையில இருந்துட்டு இப்படி செய்யலாமா அப்படின்னு மாதிரி நீங்க தெளிவுபடுத்தணும். என்ன கேட்குறாங்கன்னா, பெண்கள் வந்து வெளியில தாவா பணிகளுக்காக வேண்டி போகலான்னு நினைக்கும் பொழுது பல பேர் வந்து அதை அனுமதிக்கிறது இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தாவாவை பொறுத்தவரை ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் பொதுவானது தான், மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்கள் எப்படி பிறருக்கு நன்மைகளை ஏவி தீமைகளை தடுப்பாங்களோ அதுபோல் பெண்களுக்கும் அந்த கடமை இருக்கிறது, அவங்களும் அந்த வேலையை செய்யத்தான் வேணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான பொறுப்புகள் அதிகம் இருக்கிறது, குடும்பத்திற்குள்ளே வீட்டிற்குள்ளே அவர்களுக்கான தேவையும் அதிகம் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான கட்டத்திற்குள் அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்த பிறகு அதுக்கு பிறகு அவங்களுக்கான மிச்ச நேரங்களை வெளியில் வந்து பயன்படுத்தி கொள்வதை ஏற்றுக்கொள்ளலாம். அங்கே அவசியம் தேவை இருக்கிற நேரத்தில் அதை புறக்கணித்து விட்டு வெளியில் வர நினைத்தால் அது குடும்பத்திற்குள்ள சிக்கலை உண்டாக்கும். குடும்பம் சிதைந்து விட்டது என்று சொன்னால் சமூகம் சிதைந்து போகும். ஒரு தடவை ரசூலுல்லாஹ்விடத்தில் இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை வருகிறது, ஜிஹாதில் பங்கெடுக்கிறது சம்பந்தமாக ஒரு கோரிக்கை வர்ற நேரத்தில் நீங்கள் வீட்டில் உட்காந்து உங்கள் கணவன்மார்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை, குழந்தைகளை பராமரிக்கிறது, இந்த வேலைகளையெல்லாம் செய்யுங்க, நீங்கள் அதன் வழியாகவே இறைவனிடத்தில் ஜிஹாதுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடும்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை சொல்லி அனுப்பிவிட்டதாக ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கான வேலைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். குடும்பத்திற்குள்ளே சொல்லுவது என்றால் ஊருக்கு சொல்வது மட்டும்தான் சொல்வது என்று பொருள் அல்ல. கணவனுக்கு சொல்ல வேண்டிய செய்தி இருக்கிறது. கணவன் எவ்வளவுதான் பெரிய தாயாக இருந்தாலும் கூட அவரும் சில விஷயங்களை கடைபிடிக்காமல் இருப்பார். அவருக்கு நீங்கள் சொல்வது மார்க்கத்தை சொல்வது தான், உங்கள் குழந்தைகளுக்கு சொல்வது மார்க்கத்தை சொல்வது தான், உங்கள் மனைவி மக்களுக்கு, உங்களுடைய மாமியாருக்கு, நாத்தனாருக்கு, மைனியாருக்கு, குடும்பத்தில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களுக்கு சொல்வது மார்க்கத்தை சொல்வது தான். வெளியில் போய் ஊர்க்காரங்களுக்கு சொல்வது மட்டும்தான் மார்க்கத்தை சொல்றது, அதுதான் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது என்று பொருள் அல்ல. உங்கள் வட்டத்திற்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய வேலையும் பணியும் அதிகம் இருக்கிறது, அதிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். அதை தாண்டி உங்களுக்கு நேரமும் வாய்ப்பும் மிச்சம் இருக்கிற நேரத்தில் அதற்கான வசதிகள் இருக்கும்போது வெளியில் போகணும். அப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகளை பெற்றிருக்கக்கூடிய குடும்பத்தில் ஆண்கள் அதற்கு அனுமதிக்கணும். ஏன்னா வேறு வீடுகளில் சுத்தமாக 100% அறியாமையில் மூழ்கி இருக்கிற பெண்களுக்கு யார் போய் சொல்கிறது? ஆண்கள் போய் அவங்களுடைய வீட்டு கதவை தட்டி தனியாக அவங்கள்ட்ட போய் உட்காந்து பேச முடியாது. அதுக்கான சூழல் வாய்ப்பு அமையாது, பல்வேறு சிக்கல்களையும் சிரமங்களையும் அது உண்டாக்கிவிடும். அப்போ அந்த மாதிரியான பெண்களுக்கு மார்க்கம் சரியான முறையில் போய் சேரணும்னா தௌஹீதை விளங்கி இருக்கிற, உண்மையை விளங்கி இருக்கிற பெண்கள் இது மாதிரி பக்கத்து வீடுகளுக்கு போய் தாவா பண்ணாதான் அவங்கள சத்தியத்தின்பால் வென்றெடுக்க முடியும். ஆகையினால அந்த மாதிரியான சூழலில் இருக்கிற ஆண்கள், வாய்ப்பை பெற்றிருக்கிற ஆண்கள், அவர்கள் பெண்கள் பக்கத்து வீடுகளுக்கு சென்று மார்க்கத்தை சொல்லுவதற்கு தடை விதிக்காமல் இருக்க வேண்டும். அவங்க செய்யக்கூடிய தாவாவில் உங்களுக்கு தான் நன்மை கிடைக்குது, நீங்கள் செஞ்சால் என்ன நன்மை கிடைக்குமோ அதே மாதிரி அவர்கள் செய்வதற்குரிய வாய்ப்புகளை, வசதிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தால் அதிலேயும் உங்களுக்கு ஒரு பங்கு நன்மை இருக்கத்தான், கிடைக்கத்தான் போகிறது என்பதை உணர்ந்து அதுக்கான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். அனில் பேசுறேன். அதாவது சூரியத்தை நம்பக்கூடிய இமாமு பின்னாடி தொழக்கூடாதுன்னு நீங்க சொல்றாங்க. அதுவும் உங்களுடைய நிர்வாகிகளும் தாயம் வந்து சூரியத்தை நம்பக்கூடிய இமாம் பின்னாடி தொழுறாரு. அந்த இமாம நான் விசாரிச்சேன்,
சூனியத்துக்கு சக்தி உண்டு அப்படின்றாரு. இது இவருடைய தொழிலை வந்து நல்லா ஏற்றுக்கொள்வானா? சூனியத்தை நம்புறவங்களுக்கு பின்னாடி தொழக்கூடாதுன்னு நாம் சொல்கிறோம். ஆனால் உங்கள் மக்கள்லேயே சில பேர் அது மாதிரி தொழுகிறாங்களே, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அவங்க தொழுகை ஏற்கப்படுமான்னு கேட்குறாங்க. சூனியத்தை நம்புறவங்க பின்னாடி தொழக்கூடாது என்பது நாம் நம்முடைய சொந்த கருத்தாக சொல்லலை. அல்லாஹ்வுடைய மார்க்க அடிப்படையில் தான் அந்த விஷயத்தை நாம் சொல்கிறோம். ஏனென்றால் சூனியம் என்பது அல்லாஹ் செய்கிற மாதிரியான வேலையை ஒரு மனுஷன் செய்வான்னு நம்புறதுக்கு சமம். இப்போ அல்லாஹ்வுடைய ஆற்றலை ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறாங்க நம்பிக்கை சார்ந்து. அது சூனியத்தில் போய் இறங்கினாங்களா, அதை செஞ்சாங்களா, அதை கொண்டு ஒரு காரியத்தில் ஈடுபட்டாங்களாங்கிறது மேட்ரு இல்லை. அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் இவனுக்கு இருக்கிறது என்று நம்பி விட்டாலே இணை கற்பித்தல் தானே. அப்போ யார் இணை கற்பிக்கிறாங்களோ அவங்கள வந்து உங்களுடைய இமாமாக ஆக்கி கொள்ளாதீர்கள் அப்படின்னு நமக்கு தடை இருக்கிற காரணத்தினால சூனியத்தை நம்புகிறவர்களும் ஒரு வகையில் இணை கற்பிக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டும் தொழுவதை நாம் தவிர்க்க வேண்டும். அதை ஆதரிக்கிறவர்கள், அதை வலியுறுத்துகிறவர்கள், அது உண்மைதான் என்று பேசுகிறவர்கள் அவங்க பின்னாடி நின்று தொழுகிறதை நாம் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு வருகிறோம். உங்கள் மக்களே சில பேர் தொழுகிறாங்களேன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள். ஒருவேளை நம்ம சொன்ன செய்தி அவங்களை சென்று அடையாமல் இருக்கலாம், அது குறித்த புரிதல் இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்களாம். இதன் வழியாக நாம் சொல்கிறோம். இது மாதிரி புதிதாக வந்த தோழர்களாக இருக்கலாம். அதனால் யாரும் அனைத்தையும் அறிந்தவர்கள் என்று யாரும் கிடையாது. சில பேர் அறிஞ்சிருப்பாங்க, சில விஷயங்கள் அறியாமல் இருப்பார்கள். அறியாதவர்களுக்கு அறிந்தவர்கள் சொல்லிக் கொடுக்கணும். நாம் இந்த நிகழ்ச்சி வழியாக சொல்வதை போல நீங்களும் அவர்களுக்கு எடுத்து சொல்லி இதுதான் உங்கள் அமைப்பில் கூட அதுதான் வலியுறுத்தப்படுகிறது அப்படின்னு இந்த விளக்கத்தோடு எடுத்து சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும். அது என்னன்னா, தௌஹீத் ஜமாஅத்தோட நிலைப்பாடு எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் சரிதான், இவங்க சரியா பண்றாங்கன்னு தெரிஞ்சு, ஆனா ஒரு பொதுக்கூட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் சொன்னா வரமாட்டாங்க. இவங்களோட நிலைப்பாடை பத்தி சொல்லுங்க. அதே போல ஒரு விஷயத்தை பத்தி தர்க்கம் பண்றாங்க, கேள்வி கேட்கறாங்க, அதை அவங்க சொல்றோம். மற்ற ஆதிமகள்கிட்டையும் கேட்டு சொல்லும் போது என்னன்னா திரும்ப அதையே என்னமோ அல்லா பெரியவனா நான் பெரியவனாங்கிற மாதிரி பேசுறாங்க. அவருடைய நிலைப்பாடை பத்தி விளக்குங்க. சரி, அதாவது தௌஹீத் ஜமாத்துடைய பிரச்சாரம் சொல்லுகிற செய்திகள் அனைத்தும் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிகழ்ச்சிகளில் வந்து பங்கேற்க மாட்டேங்கிறாங்க. இவங்களை பற்றி என்ன சொல்கிறதுன்னு கேட்குறாங்க. இது மாதிரி ஒரு செக்டர் இருப்பாங்க. அதாவது வெளி உலகத்துக்கு பயந்து கொண்டு, சமூகத்தில் உறவுகளுக்கு பயந்து கொண்டு, யாரும் தப்பாக நினச்சிக்குவாங்களோ, நம்மளை ஊரை விட்டு விலைக்கு வச்சுருவாங்களோ, என்ன தௌஹீத் ஜமாத்துக்குள்ளே வருவது என்பது சில தியாகங்களை எதிர்பார்க்கிற ஒரு காரியம் தானே. வெறுமனே இந்த கொள்கை என்பது அனைவராலும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிற செய்தியாக இருக்காது. செய்தியினுடைய தரம் சரியானதாக இருந்தாலும் உண்மையாக இருந்தாலும் அதனால் பாதிக்கப்படக்கூடியவங்க பல பேர் இருப்பாங்க. அவங்க யாரும் இதை ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அதுக்காக அவங்க மிரட்டுவாங்க, உருட்டுவாங்க, பல்வேறு சிரமங்களை கஷ்டங்களை ஏற்படுத்துவாங்க. அதுக்கு பயந்து கொண்டு சில பேர் நாம் போனால் பிரச்சனையாயிரும், நீ எதுக்கு அந்த கூட்டத்துக்கு போனால் நம்மளை கேள்வி கேட்பாங்க என்று அஞ்சியவர்களாக சில பேர் இருக்கலாம். அவங்கள்ட்ட திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கணும். இதை ஏற்பதனால பெரிய உங்களை தலையை வெட்டிட மாட்டாங்க. நம்ம வாழக்கூடிய ஜனநாயக நாட்டில் அவங்களுக்கு உரிய கருத்துரிமை இருக்குது, அதை மீறி உங்களை ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்னு நம்மை பற்றிய உதாரணங்கள், நடப்பு நிலவரங்கள் எப்படி இருக்குது அதையெல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. இன்ஷா அல்லாஹ் அவர்களும் ஒரு நாள், ஏன்னா இன்னைக்கு தௌஹீதில் இருக்கிற பல பேரை பாருங்கள், ஆரம்பத்தில் அவங்களில் பல பேர் அந்த மாதிரி பயந்தவர்கள் தானே, வெளியில் வர்றதுக்கு அஞ்சியவர்களாகத்தானே இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அடிக்கு மேலே அடி அடிக்கிற மாதிரி திரும்ப அவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லி வரும் பொழுது அப்போ இதுதான் சரிங்கிறத 100% எப்போ ஆழமாக நம்ப ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ எல்லா விதமான தியாகத்துக்கும் தயாராகிடுவாங்க. அப்போ வெளிப்படையாக தன்னை தௌஹீது சகோதரன் அறிவிச்சுக்குவாங்க. நம்ம எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வந்து பங்கெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜமாத்தில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வாங்க. அது எடுப்பிலே எல்லாரிடத்திலும் நடக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. சன்னமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு நாள் அவர்களுக்கு நேரடி காட்டுவான் இன்ஷா அல்லாஹ். அடுத்து கேட்குறாங்க, சில பேர் இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்கிறாங்க, நாம் சொல்லும்போது அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, திரும்ப சொன்னதே சொல்கிறாங்க, தாங்கள் நினைத்ததே சொல்ல நினைக்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி சில பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதையெல்லாம் ஓரங்கட்டி வைத்து விட்டு நாம் பெருசா என்பதை காட்டுகிற அடிப்படையில் சில விவாதங்களை செய்கிறாங்க. இப்படித்தான் செய்யணும், அப்படித்தான் செய்யணும்னு தன்னுடைய மனோ இச்சையை கொண்டு போய் போடுறாங்க. ஆனால் இது ரொம்ப பாவமான காரியம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஒமா கான லிமூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். மூமினான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் ஒன்றை தீர்ப்பளித்து விட்டால் சுய விருப்பம் கொள்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அந்த விஷயத்தில்
இப்படி தான் அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டானதுக்கு பிறகு எனக்கு அது பிடிச்சிருக்கு, அது பிடிக்கல, நான் முதல்ல அப்படி சொன்னேன் இப்படி, அதையெல்லாம் யோசிக்கவே கூடாது. உடனே அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைக்கு முன்னாடி சரண் அடைஞ்சிடணும். இல்லைன்னு சொன்னால் ஒரு பெரிய பாவியாக மறுமையில் நாம் போய் நிற்க வேண்டியது வரும் என்பதை உணர்ந்து கொள்ளணும். இன்றைக்கு இருக்கிற மாற்று கருத்துடைய ஆலிம்களில் பல பேர் அந்த நிலையில் தான் இருக்கிறார்கள். இதுதான் உண்மை என்று தெரிந்ததற்கு பிறகும் கூட அதை ஏற்க மனம் இல்லாமல் ஊருக்குள்ளே நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்மளை பெரிய ஆலிமிசாவை இத்தனை வருஷம் இருந்துட்டோமே, நாம் சொன்னது தப்புன்னு நினச்சா நமக்கு கேவலமாயிருமே என்று உலகத்து கேவலங்களுக்கெல்லாம் வஞ்சுகிறார்கள். உலகத்தில் ஏற்படுற கேவலம் கேவலமா? மறுமையில் ஏற்படுற கேவலத்தோடு ஒப்பிட்டு பாருங்க, அவ்வளவு பெரிய இழப்பு மறுமையில் ஏற்பட்டுவிடும் என்பதை நினைத்தால் இந்த மாதிரியான பண்பு ஒரு முஸ்லீம் இடத்துல இருக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் விருதுநகர் மாவட்டம் ஆவடியாபுரத்துல பேசுறேன். என் பேரு காசியாமி. அதாவது என்னோட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, தகஜத்து வந்து தொலை வரும், அதாவது தகஜத்து 8 வித்திரு 3. இதுல வந்து டவுன்ல சொல்லலாமா இல்ல அதாவது மனசுக்குள்ள சொல்லணுமா? மேற்கொண்டு இருந்தா அதாவது இந்த வித்திரை வந்து ரெண்டாவது அமராமிய அப்படியே 3 டீம் சொல்லணும்னு சொல்றாங்களா, அது எப்படி கேட்டேன். சரி, சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா, இரவு தொழுகை தொழுகிறோம், இரவு தொழுகையில் வந்து சத்தமிட்டு ஓதணுமா அல்லது மனதிற்குள்ள மௌனமாக தான் ஓதணுமான்னு கேட்குறாங்க. ரெண்டு மாதிரியும் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டாகவும் தொழுது இருக்கிறாங்க. கூட்டாக தொழுத நேரத்தில் எல்லாத்துக்கும் சத்தமிட்டு தானே ஓதி ஆகணும், அப்படியும் தொழுகை நடைபெற்றிருக்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில். தனியாக தொழுகிற நேரத்தில் வளமையாக நாம் எப்படி தொழுவோமோ அப்படி தொழுக வேண்டியதான். வளமையாக ஃபர்லான தொழுகையில் சத்தமிட்டு ஓதுவோம், ஆனால் இமாம் ஜமாத்தாக இருக்கும் பொழுது. தனியாக தொழும்போது மனசுக்குள்ளே தான் ஓதிக்குவோம். அந்த அடிப்படையில் நீங்கள் அந்த இரவு தொழுகையை வந்து கூட்டாக தொழுகை நடத்தினால் சத்தமிட்டு ஓதி தொழுது கொள்ளுங்கள். தனியாக தொழும்போது மற்ற தொழுகைகளை எல்லாம் எப்படி மனசுக்குள்ளே ஓதுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஓதி தொழுது கொள்ள வேண்டியதுதான். அதில் அவங்க இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, அந்த 3 ரக்காத்து வித்திரு தொழும் பொழுது 2வது ரக்காத்து அத்தஹியாத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்களே, சரியாங்கிறாங்க. சரியான செய்தி, அப்படி தான் தொழுகணும். 3 ரக்காத்து வித்திரு தொழக்கூடிய நேரத்தில் நீங்கள் மக்ரிபு தொழுவதை போல வித்திரை தொழாதீர்கள் அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். சொல்லிட்டு எப்படி அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, 2வது ரக்காத்தில் அத்தஹியா திருப்பில் இருக்காமலே எழுந்து 3வது ரக்காத்துக்கு வந்துடுறாங்க. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 ரக்காத்து வித்திரு தொழுது காட்டிய நடைமுறை. அந்த அடிப்படை சரியானதுதான். அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க தீன் பாய். சரி சரி. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் ஒரு பொண்ணு தான். ஆனா மாப்பிள்ளை வாப்பா என்ன சொல்றாரு, நான் வடிவா கொடுத்தா கல்யாணம் பண்ணணும், சரி சாப்பாடு கூட கல்யாணம் பண்ணுவாங்க மாதிரி அடிப்படையில் அவர் சொல்றாங்க. சரி. மற்ற பத்திரிகை அறிக்கையாளர் இதெல்லாம் சொன்னா அதெல்லாம் ஓகேன்ட்டாங்க. எங்க வீடும் சின்ன வீடு தான், அவங்க வீடும் வீடு மற்ற வரலாம் வசதி கிடையாது. சரி. ஒரு கம்மியான வாழையில இங்க 15,000 ஒரு திருமண மண்டபத்தை பார்த்து பேசியிருக்காங்க. சரி. அது கூட என் வீட்டு பக்கத்துல எங்க அந்த வண்டிக்கு கூட செலவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு நல்ல அபிப்பிராயம் உங்க வீட்டு பக்கத்திலே பார்த்திருக்காங்க. சரி. அப்ப கல்யாணம் எல்லாம் ஓகே. நம்ம ஜமாத்துல ஐபாத் பிளேல சொல்லி அதை பத்தி மசூரா பண்ணும்போது என்ன கிளீன் என்ன சொல்றாங்க, சாப்பாடு கொடுக்கறது ஒரு ஆழமான காரியம், வழிமான கொடுக்கக்கூடாது. எளிமையான உடலாம் ஒண்ணு மிச்சதை பேசும்போது தான் கல்யாணம் பண்ணணும். நீங்க ரொம்ப தொடர்ல கூட வச்சீங்க, அந்த பணியாளிங்க இந்த பணியாளிங்க ஒரு வண்டியை பிடிச்சாலும் 1000 ரூபாய் 2000 ஒரு வண்டிக்கு ஆகுது. இந்த குடும்பத்துல அக்கா தங்கச்சி எல்லாம் கொஞ்சம் ஏழ்மையான மக்களா இருக்காங்க. அவங்க கூப்பிட பத்திதான் வருத்தப்படுவாங்க. இவங்க கூட ரசூலுல்லாஹ் வீட்டு ரசூலுல்லாஹ் கூட திருமணம் முடிச்சிருக்காங்க. நீங்க அப்படி கல்யாணம் முடிங்க. என் பெரிய மகன் இருக்கா, அவங்கள கூட நீங்க கூப்பிடணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏற்கனவே நல்ல ஒரு ஸ்பீக்கை வந்து காட்டுறேன். எங்க ஏதாவது மத்திரி வாய்ப்பு இல்லைன்னா மண்டபத்தை கல்யாணம் முடிக்கலாம். அது வந்து திருந்ததே கிடையாது, தவிர கொலை தொடர்பு கிடையாது. பயம் மட்டும் கொல்ல மட்டும் அண்ணன் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவரே தப்பாதான் சொல்லியிருக்காரு, அதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதை விமர்சனப்படுத்துறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க இருக்கிற பகுதியில் இருக்கிறவங்க திருமணத்துக்கு விருந்து போடுறதே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அதுவே ஹராமுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நாம் அப்படியெல்லாம் சொல்லலை. விருந்து போடுவது மார்க்கத்தில் உள்ளது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்துகளில் ஒன்றாக கூட இருக்கிறது. ஆண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் தான் அந்த விருந்து கொடுக்கணும், பெண் வீட்டார் அந்த விருந்து கொடுக்கக்கூடாது. இவ்வளோ தான் நம்ம சொல்கிறோம். மண்டபத்தில் திருமணம் வைப்பது சம்மந்தமாகவும் அதுவும் மார்க்கத்தில் ஹராம் என்றோ குற்றம் என்றோ நாம் சொல்லலை. பொருளாதார ரீதியாக அதிக செலவு பிடிக்கிற காரணத்தினால மண்டப திருமணங்களை குறைச்சிக்குங்க, தவிர்த்துக்குங்க. இன்னும் ஆலமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐசருஹா மவுனா, செலவு குறைந்த திருமணம் தான் இறையருள் நிறைந்த திருமணம் என்று இருக்கிற காரணத்தினால் நீங்கள் மண்டபம் மாதிரியாக பிடிச்சி அதுக்கு செலவுகளையெல்லாம் அதிகரித்து கொண்டே போகாதீங்க. இதுதான் நாம் சொல்லி கொண்டிருக்கிற செய்தி.
இதுக்கு மாற்றமாக அங்கே இருக்கிற நம்முடைய மக்கள் சொல்வதாக அவர் சொல்கிறார். உரிய முறையில் அவர்கள் தலைமைக்கு இதை கடிதம் மூலமாக தெரியப்படுத்தினால் அதனுடைய உண்மை நிலவரத்தை கண்டறிந்து இன்ஷா அல்லாஹ் சரி செய்கின்ற முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம். என்ன கேட்குறாங்கன்னா, வீடுகளில் வந்து ஆயத்துல் குர்சியை பெருசாக ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சுருக்கிறாங்களே, இது இணை கற்பித்தல் என்ற பாவத்தில் சேருமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி சேராது. ஆனால் சில நேரங்களில் அந்த மாதிரி வருவதற்குரிய சாத்தியக்கூறும் இருக்கிறது. ரெண்டாக பிரித்து விளங்கணும். என்னென்னு கேட்டால், பொதுவாக எத்தனையோ அழகுக்கான பொருட்கள் வைக்கப்படுகிறது. அழகு பொருட்களில் கண்டகலிய பொருட்களையும் வைக்கிறதுக்கு பதிலாக இது நல்லா அழகாக இருக்குது, ஸ்டைலாக இருக்குது, எனத்தையும் எழுதி போட்ட மாதிரி இருக்குது, அதனால் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வைத்து கொண்டால் அது மார்க்கத்தில் குற்றமில்லை. ஆனால் அதையே வந்து இந்த ஆயத்துல் குர்சியை தொங்க விட்டால் அது பரக்கத்து, வீட்டுக்குள்ளே செல்வத்தை கொண்டு வந்து தரும் என்ற கோணத்தில் அந்த இது மாட்டப்பட்டிருந்தால் அப்போ அது குற்றமாகிவிடும். அல்லாஹ் ஒருவன் தான் பரக்கத்தை அருளுகிறவனே தவிர இந்த வார்த்தைகளோ இந்த எழுத்துக்களோ இவையெல்லாம் நமக்கு பரக்கத்துகளை கொண்டு வந்து விடாது. அந்த எழுத்துக்களில் இருக்கிற செய்திகளை கடைபிடிப்பதனால் பரக்கத்து கிடைக்குமே தவிர அந்த எழுத்துக்களை ஃப்ரேம் பண்ணி போடுவதனால் பரக்கத்து கிடைக்காது. அப்படி நாம் நம்பினோம்னா அடிப்படைக்கு மாற்றமான நம்பிக்கைக்கு உள்ளே வந்து விட்டோம் என்று அர்த்தமாகிவிடும். நம்பிக்கையோடு கூடிய அந்த ஆயத்துல் குர்சி தவறானது, நம்பிக்கையற்ற முறையில் வெறுமனே அழகுக்காக போடப்படும் என்று சொன்னால் அது மார்க்கத்தில் குற்றமில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம் வரஹ்மத்துல்லாஹ். இப்போ வயசு இருக்காங்க, அவங்க மாதவிடாய் வந்துருச்சு, அவங்க சுத்தமா ஆயிட்டாங்க, ஆனா குளிக்கல, அவங்களோட இல்லறதுல ஈடுபடலாமா படக்கூடாதா? சரி, என்ன நன்மை தீமை அதை கொஞ்சம் சொல்லு. அதாவது மாதவிடாயிலிருந்து பெண்கள் தூய்மையான பிறகு, மாதவிடாய் முடிந்த பிறகு அவங்க குளிக்காமலே அவர்களோடு இல்லறத்தில் ஈடுபடலாமான்னு கேட்குறாங்க. ஈடுபடக்கூடாது. தூய்மையாகுதல் என்பதே குளித்த பிறகுதான் அவங்க தூய்மைக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். குளிக்காத வரைக்கும் அவங்க தூய்மை ஆகிவிட்டதாக பொருள் இல்லை. எனவே மாதவிலக்கிலிருந்து தூய்மை பெறுவது என்பது குளித்த பிறகு ஏற்படுகிற காரணத்தினால் குளித்துவிட்டு அதன் பிறகுதான் இல்லறத்தில் ஈடுபட வேண்டும். அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஜக்காத்தை பத்தி கேட்கறோம். ஜக்காத்து வந்து இப்ப வந்து ஆம்பளைங்க சம்பாதிக்கிறாங்கல்ல, அதுல இருந்து மொத்தமா ஜக்காத்தை எடுத்து கொடுத்துட்டு சம்பளத்துல இருந்து மீதம் உள்ள பணத்தை வீட்டுக்கு அனுப்புறாங்கல்ல, அதுல இருந்து வீட்டுக்கு நகைகளோ இல்ல வீட்டுக்கு தேவையான ஜாமானோ சொத்துகளோ வாங்கணுமா? சரி, தனியா ஜக்காத்து கொடுக்கணுமா? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, ஒருத்தர் வந்து ஊதியம் வாங்குற நேரத்திலேயே, சம்பளம் வாங்குற நேரத்திலேயே வாங்கின சம்பளத்துக்கான ஜக்காத்தை கொடுத்துட்றாங்க. கொடுத்த பிறகு மிச்சம் இருக்கிற பணத்தை கொண்டு ஒரு நகை வாங்குகிறோம், ஒரு வீடு வாங்குகிறோம். இந்த மாதிரி நகையோ வீடோ வாங்கினால் இந்த வீட்டுக்கு நகைக்கு ஜக்காத்து கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க. கொடுக்க தேவையில்லை. அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்துக்கு தானே ஜக்காத்து கொடுக்கணும். வர்ற வருமானத்துக்கு தான் கொடுத்தாச்சே, அதை கொண்டு நீங்கள் என்ன செஞ்சாலும் மீண்டும் அதற்கு கொடுக்க தேவையில்லை. ஒரு பொருளுக்கு ஒரு தடவை ஜக்காத்து கொடுப்பது போதுமானது. அல்லாஹ்.